நேற்று காலையில் ஒரு நியூஸ் வருது. தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து கர்நாடகத்துக்கு விமானத்தில் பயணம். நான் கூட சரி நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தோம். முதலாவது நான் நினச்சேன்னா மேகதாது அணையை பற்றி குறிப்பாக பேசுவார்னு பார்த்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விவசாயம் பாதிக்கப்படும், டெல்டா மற்றும் காவேரி சார்ந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா தண்ணிக்கே பஞ்சம் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக வர உபரி தண்ணி கூட இனிமேட்டு தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லுவார் பார்த்தோம். அதுவும் இல்லை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து சரி ஒருவேளை கர்நாடக அணைகள்லேருந்து இந்த மாதிரி மேட்டூர் அணைக்கு திறந்து விடுவார்னு பார்த்தோம். இந்த மாதிரி குறுவை நெல் சாகுபடி பண்ணி வச்சுக்கிறாங்க விவசாயிங்க. இந்த தண்ணியில் வழக்கமாக ஜூன் மாதத்தில் திறந்து விடுவோம். இந்த இதை பார்த்தா தண்ணியே மேட்டூர் அணையில் இல்லை, வறண்டு கிடக்குது, சரி தண்ணி திறந்து விட சொல்லுவார்னு பார்த்தோம். ஆனால் அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கடைசியாக தகவல் வருது. இந்த மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற முகல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியில் அவரும் போயிருக்கிறாருன்னு தெரிய வந்துச்சு. அவர் மட்டும் இல்லாமல் அந்த மூகாம்பிகை கோயிலில் போயிட்டு அவர் பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜை ஒன்று நடத்துகிறாரு, 20 நிமிஷம் பங்கேற்றுட்டு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ எடையுள்ள ஒரு வெள்ளி வாளையும் காணிக்கையாக செலுத்துகிறாரு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா 1984 பார்த்திங்கன்னா அதே கோயிலில் போயிட்டு ஒரு தங்கம் வாழை வந்து காணிக்கையாக செலுத்தியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் பார்த்திங்கன்னா 2004 அதே கோயிலுக்கு போயிட்டு ஒரு சிறப்பு பூஜை பண்ணியிருக்காங்க. அதே வழியில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்களும் இப்போது கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணி கிளம்பியிருக்காரு. கடைசியாக பூஜை முடிச்சுட்டு அது கடைசியில் நம்ம மேகதாடுல தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக மேட்டூர் அணைக்கு வந்து கர்நாடகா அணைகள் வந்து தண்ணி திறந்து விட சொல்லி அறிக்கையே இல்லை பேட்டி தருவார்னு பார்த்தா கடைசியில் அதுக்குன்னு தராமல் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிளம்பிட்டார். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விவசாயிங்களாம் பார்த்திங்கன்னா தண்ணி வருமா வராதா, குறுவை சாகுபடி பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு நினச்சின்னு இருக்க, நம்ம பக்கத்து மாநிலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியே தரமாட்டோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்லியிருக்க அந்த கர்நாடக மாநிலத்தில் போய் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலில் போய் வழிபாடு நடத்தினுக்கிறாரு. அதே சமயத்தில் நம்ம ஆளுங்களாம் இப்படி பண்ணிட்டு இருக்க, அதே ஸ்டேட்டை சேர்ந்த முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த முதலமைச்சருக்கான கூட்டத்தில் பங்கேற்றுட்டு அங்கே இருக்க நீர்வளத்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு இந்த மாதிரி மேகதாதுல அணையை கட்டத்துக்கு பர்மிஷன் தரும்படி ஒரு மனு தந்திருக்காரு. நம்ம ஆளுங்க இப்படி பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் அவர் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மேகதாது அணையை கட்டியே தீர்வோம்னு சொல்லினுக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.